இந்த நியூ இயர் அன்னைக்கு என்ன ஸ்வீட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்ற இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்ய மொத்தமே ஒரு 4 பொருள் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு வெள்ள ரவை எடுத்திருக்கேன். இப்ப இந்த ரவைய ஊற வைக்கணும். இதுக்கு தண்ணியோட அளவெல்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த ரவையில எல்லா பக்கமும் லைட்டா அந்த தண்ணி பட்டாலே போதும். நெறைய தண்ணி ஊத்திறக்கூடாது. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது இந்த மாரி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ரவைய எடுத்து பார்த்தா நல்லா ஊறிடுச்சு, கட்டியாவும் ஆயிட்டு. இப்ப இத தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா அரைச்சுக்கணும். மாவோட டெக்ஸ்சர் இப்படி லைட்டா கொர கொரன்னு இருக்கும். இப்ப ஸ்வீட்னஸ்க்கு சுகர் சேர்க்கணும். நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். அதனால 1 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காய் இடிச்சு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் போட்டு நல்லா கலக்க வேண்டியதுதான். அந்த சுகர் கரைய கரைய மாவும் கொஞ்சம் தண்ணி ஆயிடும். தோசை மாவு பதத்துல இருக்கும். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஒருவேளை உங்களுக்கு இந்த டைம்ல மாவு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாரி இருக்குன்னா, 1/4 கப் அளவுக்கு மைதா இல்லன்னா கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம ரவை ஊற வைக்கிறப்போ தண்ணி சேர்த்தோம்ல, அது வந்து அதிகமானா தான் மாவு தண்ணியாகும். மத்தபடி கரெக்ட்டா இருக்கும். இப்ப நல்லா சூடான எண்ணெயில அந்த மாவ எடுத்து ஊத்துனோம்னா, அப்படியே ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லா புஸ்ஸுன்னு வந்துரும். 2 பக்கமும் நல்லா உள்ள குக்கார அளவுக்கு பரட்டி போட்டு எடுத்துட்டோம்னா, சூப்பரா ரவா பணியாரம் ரெடி ஆயிரும். இது பெரிய சைஸ்லயும் பண்ணலாம், குட்டி குட்டியாவும் பண்ணலாம். இது நம்ம சாப்பிடுறப்போ அங்கங்க உள்ள அந்த தேங்காய் பீஸ் இருக்கிறது ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.